Assalamualaikum friends, welcome to kitchen cooking. நான் தான் குட்டி செஃப். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய அதே நேரத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய கறிவேப்பிலை சாதம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சித்திரமும் கைப்பழக்கம்ங்கறவங்க கறிவேப்பிலை சாதம் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணும்னா அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அப்லோட் பண்றேன். கறிவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாடினது போட்டால் கூட அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. அதுக்கப்புறம் நான் 1 கப் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். இது 3 பேர் சாப்பிட்ற அளவு. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி சேர்க்கறதுனால சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து கறிவேப்பிலை சாதத்துக்கு தேவையான ஒரு ஃப்ரெஷ் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் கொஞ்சம் பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நல்ல கலர் மாதிரி வந்துருச்சு. இந்தளவு வறுபட்டதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 10-12 மிளகு, 3 போல் காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி போட்டிருக்க பொருளெல்லாம் கருகிரும். கிட்டத்தட்ட இது 2-3 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். இந்தளவு ஓரளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து இதை அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம். இப்போ நம்ம மசாலா எல்லாம் தயாராக இருக்குது. அடுத்து நம்ம சாதத்தை பிரட்டி எடுத்துட வேண்டியது தான். அதுக்கு கடாயை அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சு வரட்டும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் நிலக்கடலை, ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு. இது சேர்க்கலனாலும் பரவாயில்ல, சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். ஓரளவு வறுபட்டதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம ஏற்கனவே அரைச்சோம் பார்த்தீங்களா ஃப்ரெஷ் மசாலா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. சாதத்தில் வேறு ஏற்கனவே உப்பு இருக்கும். அடுத்து இதை கலந்து விட்டுறலாம். இந்த சாதத்தை ட்ராவலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் ஏதாச்சும் ஒரு 2 டேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, நம்ம மசாலா வறுத்து அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாதி எலுமிச்சம்பழ அளவு சைஸ் புளி எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அடுத்து வடித்து வச்சுருக்க சாதத்தை உள்ளுக்க சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க, சரியாக இருக்கும். அடுத்து இதை பொறுமையாக அப்படியே கலந்து விட்டுற வேண்டியதுதான். வெரைட்டி ரைஸ்னாலே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது தயிர் சாதம், லெமன் சாதம், புளியோதரை, இது 3 தான். அதே மாதிரி தான் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. கறிவேப்பிலை சாதம் நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்ல உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு, ஒன்று கூட ஒட்டவே இல்லை. நம்மளோட சுட சுட கறிவேப்பிலை சாதம் ரெடியாக இருக்குது. அடுத்து இதை டிஃபன் பாக்ஸில் வச்சிட வேண்டியதுதான். ஆனால் இது லாக்டவுன் டைங்கிறதுனால ஸ்கூலுக்கு போகிறதுக்கு தான் யாரும் இல்லை. வெரைட்டி ரைஸ்னாலே உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாமல் இருக்காது. இதை மூடிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டிஃபன் பாக்ஸ் ரெடி. அடுத்து நம்ம கறிவேப்பிலை சாதத்தை டேஸ்ட் பண்ணலாம். பார்க்கும்போதே எம்மி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிச்சன் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.